ஜீ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சாமந்தி சீரியல் ரசிகர்களுக்கு ஓரளவு ஃபேவரட் ஆகிட்டே வருது. ஸோ அலங்கார வேலையில் நம்ம சாமந்தி களம் இறங்குறாங்க. தவறி விழுப்போன தருணத்தில் நம்ம அர்ஜுன் தாங்கி பிடிக்கிறாங்கன்னு இன்னைய எபிசோட் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்றைய எபிசோடில் அரசி அவங்களுடைய 30வது திருமண நாளை பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிட்ட நிலையில் இன்னைக்கு அந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் ரொம்பவே பரபரப்பாக நடைபெற்றுட்ருக்கு. அந்த ஒரு விழாவிற்காக, அதாவது ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்காக வீட்டிற்கு பூக்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் அனைத்தும் வந்து சேருது. ஆனால் அவற்றை அலங்கரிக்க வர வேண்டிய டெக்கரேஷன் குழுவினர் மட்டும் வரல. இதனால பார்வதி அதிர்ச்சியில் உறைந்து போகிறாங்க. தொடர்ந்து தொடர்பு கொண்ட போது தான் தெரியுது, போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவங்களால வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தெரிவிச்சிடுறாங்க. ஸோ இதனால் காலைக்குள்ள அலங்காரத்தை எப்படி முடிப்பது அப்படின்ற கவலையில் பார்வதி சோகமாக அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது அங்கே வரும் சாமந்தி பிரச்சனையை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நான் அலங்கார வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்குரிய சம்பளம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே தன்னம்பிக்கையுடன் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பார்வதியும் உடனே சம்மதிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இரவு வேலை வெற்றிகரமாக நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பூஜை அறைக்கு செல்லும் சாமந்தி கடவுளிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போது அர்ஜுனும் அங்கே வராங்க. சாமந்தியை பார்த்து ஒரு மாதிரி கிண்டலாக பேசினாலும் சாமந்தி அர்ஜுனையும் தன்னுடன் பிரார்த்தனை செய்ய அழைக்கிறாங்க. கண்களை மூடி அர்ஜுன் தீவிரமாக வேண்டிக் கொள்வதை பார்த்த சாமந்தி, எனக்காக இவ்வளவு மனதார யாராவது வேண்டி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுனோ மனசுக்குள்ள சாமந்தியை பற்றியே நினைத்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மறுநாள் அதிகாலையிலேயே அலங்கார வேலையில் இறங்கும் சாமந்தி அனைவரையுமே ஒருங்கிணைந்து வேலைகளை கவனித்துட்டு வராங்க. வேலையின் நடுவே ஒரு உயரமான இடத்தில் பூக்களை அலங்கரித்து கொண்டிருக்கக்குள்ள எதிர்பாராத விதமாக அவங்களுடைய கால் தடுமாறுது. இதனால கீழே விழப்போகும் அந்த ஒரு நொடியில அங்கிருந்த அர்ஜுன் வேகமாக ஓடி வந்து சாமந்தியை தாங்கி பிடிக்கிறாங்க. யூஸ்வலா நம்ம ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னாலே இந்த ஒரு சீன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதே போலவே இருக்கு. அவங்களுடைய இருவர் மீதும் வந்து பூக்கள் பொழிய ஒரு அழகான ஒரு மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு தருணமாக அது வந்து உருவாது. சாமந்தியும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் அந்த ஒரு நிமிடம் அவங்களுடைய உறவில் புதிய மாற்றத்திற்கான அறிகுறியாக இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் ஏற்படுத்துது. ஸோ அர்ஜுன் சாமந்தி இடையேயான இந்த நெருக்கம் காதலாக மலருமா? 30வது ஆனிவர்சரி விழா எந்தவித தடங்களும் இல்லாமல் நடைபெறுமா? சாமந்தியின் முயற்சி அனைவரின் பாராட்டையும் பெறுமா? அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமான திருப்பங்களாக காமிக்க இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அழகான சீரியலை தினமுமே இரவு 8 மணிக்கு ஜீ தமிழில் காண தவறாதீங்க. மறக்காமல் இது போல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.